ஓம் சாந்தி. நாம் சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா. நாம் சகிப்புத்தன்மை உடைய ஆத்மா. நாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆத்மா. உலகத்தின் ராஜ்யம் உடல் பலம் மூலம் பெறப்படுவதில்லை. அதற்கு யோகபலம் தேவைப்படுகின்றது. சிவத்தந்தை தன் மீது தானே வியப்படைகின்றார். ஏனெனில் அவர் நமக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார். அதை அவர் யாரிடமும் ஒருபோதும் படித்ததில்லை. அவருக்கு எந்த ஒரு தந்தையும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு ஆசிரியரும் கிடையாது. குருவும் கிடையாது. அவர் சிருஷ்டி சக்கரத்தில் மறுபிறவி எடுப்பதில்லை. பிறகும் கூட நமக்கு அனைத்து பிறவிகளின் கதையை சொல்கின்றார். தந்தை 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை. ஆனால் சக்கரத்தின் ஞானத்தை மிகச் சரியாக நமக்கு தருகின்றார். ஆன்மீக தந்தை நம்மை சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றார். நமக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தினுடைய ஞானத்தை தருகின்றார். சிவத்தந்தையிடம் ஞானம் முழுவதும் இருக்கின்றது. நாம் பிராமணர்கள் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரி ஆகின்றோம். ஆனால் தந்தை ஆவது கிடையாது. தந்தை விதை வடிவமாக இருக்கும் காரணத்தால் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். அவர் விதை வடிவமாக இருப்பதால் நமக்கு தந்தையாக ஆகின்றார். தந்தை மிகவும் ஆழமான ஞானத்தை சொல்கின்றார். அதை அவரை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. பிராமணர்கள் நாம் தான். பிறகு தேவதாகவும் தேவி தேவதையாகவும் பிறகு சத்திரியராகவும் ஆகின்றோம். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். உண்மையில் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது ஒரு விளையாட்டாகும். தந்தை நமக்கு இந்த விளையாட்டின் சாரத்தை அமர்ந்து சொல்கின்றார். நாம் இந்த பாரதம் முழுவதிலும் ராஜ்யம் செய்கின்றோம். நம்முடைய சிம்மாசனம் யமுனை நதிக்கரையில் இருக்கின்றது. ராமராஜ்யத்தின் சிம்மாசனமும் இங்கேதான் இருக்கின்றது. அது பரிஸ்தான் என்று
சொல்லப்படுகின்றது. நாம் புது உலகத்திற்கு செல்வதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் சங்கமிகத்தில் இருக்கின்றோம். நாம் உண்மையில் நிராகாரமாக இருப்பதால் சிவத்தந்தையின் குழந்தைகள் சிவவம்சியாவோம். பகவானே நமக்கு தந்தையாகவும் ஆகின்றார். பிறகு ஆசிரியராகின்றார். பிறகு அவரை சத்கதி அளிக்கும் சத்குருவாகவும் ஆகின்றார். சத்கதி அளிக்கும் குரு ஒருவரே. நாம் பகவானுடைய மாணவர்களாவோம். அவர் நம்மை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றார். தந்தை வந்து கலியுக பதித்தத்திலிருந்து சத்தியுக பாவன தேவதாவாக ஆக்குகின்றார். நாம் இப்போது புருஷோத்தம சங்கமிகத்தில் இருக்கின்றோம். நாம் உத்தமத்திலும் உத்தம புருஷராக ஆகின்றோம். நாம் வருவதே லட்சுமி நாராயணனாக ஆவதற்காக. நாம் இங்கே பரமபிதா பரமாத்மா சிவனிடம் யோகம் வைக்கின்றோம். அவர் நம்மை தேவதா ஆக்குகின்றார். நாம் அனைவரும் சாலிகிராமமாக இருக்கும் குழந்தைகள். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை நமக்கு உண்மையான கீதை சொல்கின்றார். இந்த சக்கரத்தை நாம் அறிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். தந்தை பிரம்மாவிற்குள் பிரவேசித்து ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார். இது நடப்பது சங்கமயுகத்தில்தான். தந்தை நமக்கு யோக பலத்தை கற்றுத் தருகின்றார். யோக பலத்தால் நாம் உலகத்தின் எஜமான் ஆகின்றோம். நாம் நினைவின் பலத்தினால் முழு உலகத்தின் ராஜ்யத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! முதலில் பவித்ரத்தாவிற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம். நாம் பவித்திரமாவதால் தான் பின்னர் பவித்திர உலகத்தின் மாலிக்காக ஆகின்றோம். சகித்துக் கொள்வதுதான் தாரணையின் பாடத்தில் நம்பர் பெறுவதாகும். தந்தையின் கட்டளை சகிப்புத்தன்மை உள்ளவர் ஆகுங்கள் என்று. ஆகவே நாம் கட்டளை என உணர்ந்து அன்பினால் சகித்துக் கொள்வதெனில் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதாகும். கலியுக சம்பந்தங்கள் இச்சமயம் பந்தனங்களாகும். அவற்றை மறந்து நம்மை சங்கமிக பிராமணர்கள் என்று உணர்கின்றோம். உண்மையான கீதையை கேட்கவும் சொல்லவும் செய்கின்றோம்.
பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது. அதனால் நம்முடையது அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கின்றோம். அனைவரின் நன்மைக்காக, மனிதர்களை தேவதை ஆக்குவதற்காக ஆன்மீக அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கின்றோம். தந்தையின் கட்டளை என புரிந்து அன்பால் ஒவ்வொரு விஷயத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை உள்ள ஆத்மா நாம். எப்போதும் குஷி என்ற டானிக்கை அருந்தி சதா ஆரோக்கியமாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.